இந்த ஜனநாயகம் படத்தினுடைய விவகாரம் அது போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கரூர் இன்சிடென்ட்டோட தொடர்பு படுத்தி சமீப நாட்கள்ல ஷூட்டிங்காக தான் இந்த மக்கள் கூட்டத்தை கூட்டினாங்கன்ற அளவுக்குலாம் பேசியிருக்கிறாரு. அது ஆக்சுவலா அது உண்மையா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு. பட் ஆனா அது எந்த வகையில சரின்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ் அது. ஏங்க அந்த படம்லாம் முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சு ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ரெண்டாவது எதுக்கு இது எப்படி பண்ண முடியும்? அதாவது ஒரு தியரியே இவங்க வந்து இப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், கடந்த 10 நாளா மீடியா இவ்வளவு பேசினதெல்லாம் பொய் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுல. அப்ப இவங்க வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கி பரப்பணும். இல்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆரி அலெக்சா 35 மாதிரியான சினிமா கேமரா யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் போட்டோ எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? அங்க யூஸ் பண்ணப்பட்டது அந்த லைவ் கவர் பண்றதுக்காக பயன்படுத்த கேமரா. அதுக்கே வந்து அந்த பிசிஆர் வேனே இருக்குதாங்க மல்டி கேமரா மிக்ஸ் பண்றதுக்கு. எப்படி அது முடியும்? எதுக்கு அது தேவை? அதுக்கான தேவை என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு 1008 வசதி இருக்கு. இது வந்து ஏன் இது பரப்பப்படுது? இதுல ஜூஸ் ஏத்தலாம்ல. அந்த இயக்குனர் உள்ள இருந்தாரு, நடிகைகள் உள்ள இருந்தாங்க, அந்த இயக்குனர் இப்படிலாம் நீங்க வந்து கதையை சுவாரஸ்யப்படுத்தலாம்ல, மக்களை நம்ப வைக்கலாம்ல. எதுக்கு இந்த நரேட்டிவ்? ஏன்னா இவர் வந்து அரசியலில் தீவிரம் காட்டல, அரசியல் இவருக்கு வந்து முக்கியம் இல்லை, இவருக்கு படம் தான் முக்கியம் அப்படின்ற நரேட்டிவ்காக சொல்லப்படுறது தான் இது. வேற என்ன காரணம் இருக்கு?